أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன தடவை 37வது சூறாவில் விஷயங்களை பேசியிருந்தோம். அதில் ஒரு விஷயம் அவசரப்பட்டு தவறாக நான் பேசிவிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் அதை நான் தவறாக புரிந்து கொண்டேன். வலது புறத்தில் என்ற ஒரு வார்த்தைக்கு நான் கொஞ்சம் யோசிக்காம வலது புறம் இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று நான் எடுத்துக்கொண்டு பேசிவிட்டேன். அதுதானே நசீர்? சரி, இப்போ படிங்கப்பா, அதை படிங்க. எல்லாருக்கும் சொல்லுகின்றேன், ஒரு தவறு நடந்து விட்டது போன தடவை பேசும் பொழுது. அந்த தவறை இப்பொழுது சரி செய்து கொள்கின்றேன். கேட்டுக்கொள்ளுங்கள், எழுதியும் கொள்ளுங்கள். படிங்க. 37 சூரா அஸ்-சஃபாத் 26 ஆயத்து. ஆனால் அவர்கள் அந்நாளில் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள். தலையை தொங்க போட்டுக்கிட்டு எல்லாரும் நிப்பாங்க அந்நாள் காபிர்கள் கூட்ட அனைவரும். 27 அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு கொண்டும் இருப்பார்கள். அவர்களில் சிலர், அந்த காபிர் கூட்டு நரகவாசிகள் அனைவரும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்கள். 28 நிச்சயமாக நீங்கள் வலப்புறத்திலிருந்து எங்களிடம் வருகிறவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் இருங்க. அப்போ யாரப்பா சொல்றாங்க? வலப்புறத்தில் இருப்பவராக வந்தீர்கள் சொல்றாங்கல்ல. யார் சொல்றது? இந்த பேச்சு யார் ஆரம்பிக்கிறது? என்ன யாரு? பலகீனமாக பூமியில இந்த பலகீனமாக இருந்தவர்கள் இந்த பூமியில் அவர்களை பார்த்து சொல்வார்கள். இப்போ வலப்புறம் என்றால் அதுக்குள்ள மீனிங் என்னவென்றால், வலது கை வலது பக்கம் போயிடாதீங்க. அந்த ஊர்ல பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அந்த மஹல்லாவுக்கு தலைவராக இருப்பவர்கள், முத்தவல்லியா இருப்பவர்கள், ஒரு விஷயத்துக்கு பெரிய செக்ரட்டரியா இருப்பவர்கள். அவன் செக்ரட்டரி பணக்காரன் தான் இருப்பான். அவனும் காஃபிர் தான். மற்ற ஏழை மக்கள், வசதி படைத்தவர்கள், மிடில் கிளாஸ், நடுத்தர மக்கள், அதுவரை கீழ்த்தர மக்கள் என்ன செய்வாங்க? பணக்காரன் பேச்சு எடுத்து பேச மாட்டாங்க. பணக்காரன் காஃபிர் தான். இவங்க நல்லது சொன்னா கூட பணக்காரனு கோவம் வந்துடும். ஆக இவங்க சொல்றாங்க, நீங்க பணக்காரனா இருந்தீங்க, தலைவனா இருந்தீங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க ஏத்து பேச முடியாம இருந்தோம், ஏத்து பேச நிச்சயம் நீங்க எங்களை எவ்வளவுக்கு கீழ்த்து நடத்துவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. அதுக்காக நீங்க தான் எங்களை கெடுத்தீர்கள் என்று இந்த மக்கள் அந்த வலப்புறத்தில் இருந்து வந்தவர்களை, அந்த பணக்காரர்களை, அந்த வசதி படைத்தவர்களை. இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிற தம்பி, ஏன் பெருசா போகணும்? பள்ளிவாசல் இருக்குது, அங்க முத்தவல்லி இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, காரியதர்சி இருப்பாங்க, அவன் ஃபுல் கண்ட்ரோல் இருப்பாங்க, மெம்பர்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அந்த மஹல்லாவுக்கு அவருக்கு தலைவர் இருப்பாரு, பணக்காரர் இருப்பாரு. பணக்காரர் இருந்தாதான் அந்த பள்ளிவாசல் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டரு, அல்லது காரியதரிசி, அல்லது முத்தவலி இருக்க முடியும். அப்போ அவங்க பேச்சு தான் அந்த பள்ளிவாசல்ல வேலை செய்ய அனைத்தரும் கேட்பாங்க, அந்த மஹல்லாவாசியெல்லாம் கேட்பாங்க. அந்த அவனுக்கு குரான் என்னன்னு தெரியாது, அவரை தேர்த்து யாரும் பேச முடியாது. இவன் தான் வலப்புறத்து வலது பக்கம் இருக்கப்பா, பெரிய ஆள், பெரிய கை ஓங்கியிருப்பான். இவன் எல்லாரையும் மேய்ச்சிட்டு இருப்பான். மக்கள், ஏழை மக்கள் வாயில்லா பூச்சியா எதிர்ப்பார்கள். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்கள்? பார்த்தே சொல்கிறார்கள், நீங்கள் தான் நிச்சயமாக நீங்கள் வலப்புறத்தில் இருந்து எங்களிடம் வருகிறவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள். எங்கள்கிட்ட நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும், எங்களை ஏத்து பேசக்கூடாது. நான் இந்த மஹல்லாக்கு பெரிய ஆள், இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, கெடுத்துட்டு இருந்தீங்க என்று அந்த ஏழை மக்கள் அன்றைய தினம் பேசிக்கொள்வார்கள். 29 நீங்கள் தாம் மூமின்களாக நம்பிக்கை கொண்டோராய் இருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவர். இப்போ அந்த பணக்காரங்க, நாங்க என்ன செஞ்சோம்?
நான் இந்த ஊருக்கு பெரிய ஆளா இருந்தேன், பணக்காரன் இருந்தேன். நீங்க தான் நம்பிக்கை கொண்டவா இருக்கவில்லை. உங்களுக்கு என்ன கேடு? நீங்க ஓதி இருக்க வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே, நாங்க தத்துட்டு இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள், பணக்காரர்கள் கூறுவார்கள். இதுவரையும் புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு காக்கா. இப்பதான் புரிஞ்சிச்சு காக்கா. சரியா. அவங்க நம்ம பரிதாவுக்கும் நசீருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது தவறாத எப்பவுமே சொல்லிருங்கம்மா. ஏன்னா தப்பா பேச கொஞ்சம் ஜாக்கிரதை இருப்பேன். அதுல விஷயம் இருப்பேன். நீ தப்பா மட்டும் கண்டுபிடிங்க. நான் என்ன எங்க தப்பு விட்டேன், எங்க ஓட்ட விட்டேன், எதை சொல்லல, எதை மறைச்சேன், இதெல்லாம் குறியா இருக்கணும். அப்பதான் நீ குரான் ஓத போல கத்துக்கணும். சரியா சொன்னா தெரிஞ்சு போச்சு. தப்பா கண்டுபிடிக்க. அடுத்த படிங்க. 30. அன்றியும் உங்கள் மீது எங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இருக்கவில்லை. இப்போ இதுல நாங்க எதிலும் அதிகாரம் இருக்கவில்லை. எங்க தர்க்கத்து உங்க தர்க்கத்து எந்த அதிகம் கிடையாது, கிடையாது. நீங்க என்ன இப்ப நான் பேச கேட்க கொலை பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அடிச்சு போட்டுருவேன் கிடையாது, எந்த அதிகம் கிடையாது எங்களுக்கு. நீங்களாக என் பேச்சை கேட்டு எப்படின்னா சலாம் போட்டீங்க, எப்படின்னா போனீங்க, அது கூப்பிட்டீங்க, தலைவரை கூப்பிட்டீங்க. இதை பார்க்க சுல்தான் ஒரு வார்த்தை வரும் இந்த ஆயத்தில். அப்படிங்க தலை இருந்தீர்கள். அப்புறம் எனினும் நீங்கள் தாம் வரம்பு கடந்து பாவம் செய்யும் கூட்டத்தாராக இருந்தீர்கள் என்று சொல்வார்கள். 31. ஆகையால் சொல்லுங்க தம்பி. அந்த வசனத்துக்கு 14, 21 கொஞ்சம் ஜாயின் பண்ணி படிச்சா நல்லா இருக்கும். படிங்க, நீங்களே படிங்க. 14, 21 படிங்க. 14, 21 படிங்க. அன்றையும் அனைவரும் அல்லாவின் முன் நிற்பார்கள். அப்பொழுது பலகீனமாக இருந்தவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களை பின் தொடர்பவர்களாக இருந்தோம். இப்பொழுது நீங்கள் அல்லாவின் வேதனையிலிருந்து ஏதேனும் எங்களை விட்டு தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். அவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம். நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான், வேறு புகலிடமே நமக்கு இல்லை என்று கூறுவார்கள். கரெக்டா ஆன்சர். அவ்வளவுதான். என்ன முடிஞ்சு வச்சுக்காத. என் வழியை நான் காட்டுறது, வழியை காட்டினாலும் காட்டாட்டாலும் பொறுமையாக தான் இல்லாட்டாலும் நம்மளுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நரகத்தால தள்ள போறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு கதை என்று அந்த நம்பருக்கு நம்ம சேர்த்து எழுதிக்கிறோங்க. அதே மாதிரி அன்னைக்கு 29, 25 எழுதிக்கிறோங்க. 39, 2, 3 எழுதிக்கிறோங்க. சரியா? சரிங்க சார். நீங்க சொன்னதான் 39, 3, 29, 25 நீங்க சொன்னதான் அப்படியே எழுதிருங்க. இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த பேச்சை தப்பிச்சுக்கிறங்கப்பா நானும் கெஞ்சிறான். அதெல்லாம் முடியாது. மக்கள் முடிவு செஞ்சு ஒதுங்கி போயிட்டாங்க. இனிமே எங்க போறது நம்மளாம் தப்பிச்சுக்கிறோம்ப்பா. சொல்லு. வேற ஏதாவது இருக்கான திரு? இது இப்போ இந்த அளவு மத்தவங்க போய் ஓதிட்டு வரட்டும். இந்த நம்பர் எல்லாம் குடிச்சுங்கப்பா. அந்த நாளில் அந்த பணக்கார கூட்டத்தினை நோக்கி இந்த வசதி இல்லாத மக்கள் என்ன செஞ்சாங்களோ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பேசிக்கொள்வார்கள். அவர்கள் கை வச்சாங்க. ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நாங்க என்ன பண்றது? நாங்களும் அவங்களுக்கு கெடுத்தோம். நான் பணக்காரன் தான் சொல்லி கேட்டு கிடந்தேன். அதுக்கு நான் என்ன பண்றது என்று அவனுக்கு என்ன பேசினாலும் சரி, பேசாலும் சரி, பொறுமையா இருந்தாலும் சரி, இனி வழி இல்லை, எல்லோருக்கும் நரகம் நிச்சயமாகிவிட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். சரியான சார்? சரிங்க சார். படிக்குமா? அடுத்து படிங்க. 31. ஆகையால் எங்கள் இறைவனுடைய வாக்கு எங்கள் மீது உண்மையாகிவிட்டது. ஆகையால் நிச்சயமாக நாம் சுவைப்பவர்கள் தான். வாக்கு உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு துனியாவில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன வாக்கு ஆண்டவன் சொன்னானோ இன்று அது உண்மையாகிவிட்டது, வேறு வழியே கிடையாது என்று அவர்கள் கூறுவார்கள். 32. நாங்கள் உங்களை வழி கெடுத்தோம்,
நிச்சயமாக நாங்களே வழிகெட்டுத்தான் இருந்தோம். நாங்கள் உங்களை வழிகெடுத்தோம். காரணம், நாங்களே வழி கெட்டவர்களால்தான் இந்த பணக்காரரா வாழ்ந்தோம். இன்று உலகம் என்று சவுதி அரேபியா என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு உலகம் முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே வழியை கெட்டவர்கள், குரானை ஓதாதவர்கள், பணக்காரர்கள். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு உலகத்து நாடுகள்லாம் அவன் பேச்சை கேட்டு கெட்டு போயிருக்கு. நாங்களே வழி கெட்டவர்கள். வழி கெட்டவன்ட்டு நல்ல வழியை பார்க்க முடியும், கேட்க முடியும்? வழி கெட்ட சொல்லுவான். நீங்க நடந்துட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்றேன்? உங்க கையில குரான் ஓதி முன்னு தனியா போக வேண்டியதானே, உங்களை யார் என் பேச்சு கேட்க சொன்னது என்று அன்றைய தினம் இந்த சவுதி கூட்டம், பணக்கார கூட்டம் எல்லாம் உங்களை பார்த்து பேசு. 33. ஆகவே அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் வேதனையில் கூட்டானவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே அன்றைய தினம் தரும் வேதனையில் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுவாங்க. கூட்டாளிகளா இந்த உலகத்தை எப்படி இருந்தா அதே மாதிரி கூட்டாளிகளா இருப்பார். வேதனையில் கூட்டாளிகளாக இருப்பார்கள். 34. குற்றவாளிகளை இவ்வாறு தான் நாம் நிச்சயமாக நடத்துவோம். 35. அல்லாவை தவிர நாயன் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் மெய்யாகவே அவர்கள் பெருமை அடித்தவர்களாக இருந்தனர். அல்லாதான் உங்களுடைய இறைவன் என்று கூறப்பட்டால் அவர்கள் அதை கேட்டுக்கொள்வது கிடையாது. பெருமை அடித்தவர்களாக நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ எந்த விதம் சொல்ற, நான் எதுக்கு ஏன் தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட வரணும் என்று பெருமை அடைத்தவர்களாக இருந்தார்கள். 36. ஒரு பைத்தியக்கார புலவருக்காக நாங்கள் மெய்யாக எங்கள் தெய்வங்களை கைவிட்டு விடுகிறவர்களாக என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். நபிய போய் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டினாங்கப்பா. போய் இவர் பேச்சை கேட்டுக்கிட்டா நாங்க எங்க தெய்வத்தெல்லாம் விட்டுறோம் நினைச்சு கொண்டார்கள் என்று அவர்கள் இவ்வாறு ரசூல் சொல்ல இவ்வாறு பதில் கூறினார்கள். 37. அப்படி அல்ல, அவர் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கிறார், அன்றியும் தூதர்களையும் உண்மைப்படுத்துகிறார். அவர் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கின்றார், நீங்கள் பேசுவது போல் கிடையாது. நூஹ் நபியிலிருந்து கடைசி நபி ஈசா நபி வரையும் அவர் உண்மைப்படுத்துகின்றார். தன்னையும் தூதர் என்றும் அவர் உண்மைப்படுத்துகின்றார். 38. நிச்சயமாக நீங்கள் நோவினை தரும் வேதனையை அனுபவிப்பவர்கள்தாம். நிச்சயமாக இப்பேற்பட்ட கூட்டத்தினர் நாளைக்கு வேதனையை அனுபவிக்கும் கூட்டத்தினர்தான். 39. ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். நீங்க செஞ்சதுக்கு தான்ப்பா கூலி, நீங்க செய்யாதது கூலி தர வேணா. நீங்க எது செஞ்சீங்களோ எதை செய்தீர்களோ அதுக்குள்ள கூலி. நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. 40. அல்லாஹ்வுடைய அந்தரங்க சுத்தியான வணங்குபவர்களோ, அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர. இப்போதான் நீங்க பார்க்க திருப்பிடிங்க. அல்லாஹ்வுடைய அந்தரங்க சுத்தியான வணங்குபவர்களோ, அல்லாஹ்வை அந்தரங்க தூய்மையான உள்ளத்தோடு யார் வணங்குகின்றார்களோ அவர்களை தவிர. அவர்கள் மட்டும்தான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுக்கு தகுதியானவர்கள், எவரும் கிடையாது. அவருக்குத்தான் என்ன சொர்க்கம். இப்போ 37, 74 அதுல ஆயத்தை படிச்சுட்டு வாங்க. 41. அவர்களுக்கு அறியப்பட்டுள்ள உணவு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எதெல்லாம் நாங்க வாக்களித்தோமோ அறிவித்தோமோ
அந்த உணவு அவர்களுக்கு உண்டு. யாரு? தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வையே யார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த பூமியில், அவர்களுக்கு அறியப்பட்ட, எடுத்து சொல்லப்பட்ட அந்த உணவுகள் அவர்களுக்கு உண்டு. 42 கனி வகைகள் இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். 43 இன்பம் அளிக்கும் சொர்க்கங்களில். 44 ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவாறு கட்டில்கள் மீது அமர்ந்திருப்பார்கள். 45 தெளிவான பானம் நிறைந்த குவாலைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரும். 46 அது மிக்க வெண்மையானது, அருந்துவோருக்கு மதுரமானது. 47 அதில் கெடுதியும் இராது, அதனால் அவர்கள் புத்தி தடுமாறுபவர்களும் அல்ல. புத்தி தடுமாறு என்றால் மயக்க நிலை, போதை நிலை கிடையாது அவர்கள் அருந்தும் அந்த பழ ரசத்தில். 48 இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான பார்வையும் நெடிய கண்களும் கொண்ட இருப்பார்கள். 49 மறைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள். 50 அவர்களில் ஒரு சிலர் சிலரை முன்னோக்கியவாறு பேசிக் கொண்டிருப்பார்கள். 51 அவர்களில் ஒருவர், எனக்கு உற்ற நண்பன் ஒருவன் இருந்தார் என கூறுவார். 52 உண்மை என ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என கேட்டான். நான் இந்த பூமியில் வாழ்ந்து சொர்க்கத்துல பேசிக் கொள்வார்கள். நான் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் எனக்கு இது மாதிரிலாம் கேட்டான். என்ன கேட்டான்? முதல் என்ன கேள்வி கேட்டான்? உண்மை என ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என கேட்டான். நபி சொல்றது உண்மைதான் என்று சில பேர் ஏத்துக்கிறாங்க. அதுல நீ ஒருவனா, நீனு அது உண்மை ஏத்துக்கிறியா என்று கேட்டான். 53 நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளுமாகி விட்ட பின் கூலி வழங்க பெறுவோமா என்று கேட்டான். நாம் இறந்து மண்ணோடு மண்ணாக போன பின்னர் எழுப்பி கூலி கொடுக்கப்படும், இது உண்மைதானா என்று என்ன கேட்டான். 54 அவ்வாறு கூறியவனை நீங்கள் பார்க்கிறீர்களா என்றும் கூறுவர். அப்போ அந்த சொர்க்கவாசிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த விஷயத்தை பேசி, அந்த ஆளை பாக்குறீங்களா, காட்டுட்டா என்று இந்த மனிதர் அந்த மனிதரை பார்த்து கேட்பான். என்ற பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டான். அந்த ஆளை காட்டுட்டா பாக்குறீங்களா என்று இவர் கேட்பார். 55 அவர் கீழே நோக்கினார், அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார். இப்போ அவர் கீழே தலையை குனிஞ்சு பார்த்தாரு, நரகத்தின் மத்தியில அவன் கிடக்குறான். இந்த மாதிரி பூமியில இந்த மாதிரி அநியாயமா கேள்வி கேட்டவன், இதை பாருங்க, இவன் இருந்தால் தான் என்னை கேள்வி கேட்டான்னு தன் நண்பருக்கு தன்னுடைய முகம் முன்னால் உட்கார்ந்து அடுத்த சொர்க்கவாசியை பார்த்து சொல்லுவார், பாருங்க, இந்த ஆள் தான் என்னை கேள்வி கேட்டான் என்று காட்டுவார். இது நடக்க போகுது விஷயம். இன்னைக்கு நாம் அந்த கதியில் இருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதை கேட்காத கூட்டத்தினர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றார்கள். பார்க்கதான் போறீங்க. இந்த விஷயம் நடக்கதான் போகின்றது. நீங்கள் சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நுழையும் பொழுது இவ்வாறு நீங்கள் ஒவ்வொருக்கொருவர் காட்டிக்கொள்ளுதான், இந்த ஆள் தான் இன்னைக்கு எடுத்தான், இந்த பொம்பளை தான் இன்னைக்கு எடுத்தா, இந்த ஊர்க்காரன் கிடைத்தான்னு நீங்க ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்வீர்கள். இதே நடக்க போகுது. 56 அவனிடம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே. இப்போ இந்த மாதிரி இப்ப பேசுவாங்க. இப்போ நரகத்து மத்தியில படுத்து கிடப்பான், என்னைய கெடுக்கிறது பாத்தீரா நீ என்று சொல்லுவார். 57 என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாகி இருப்பேன். நல்ல வேளை நான் குர்ஆன் எடுத்து முயற்சி பண்ணி
இஸ்லாத்தை நுழைஞ்சிருந்து ஆசைப்பட்டு கேட்டேன். அந்த அல்லாவுடைய நல்ல கிருபையால் நான் தப்பிச்சேன்பா. அல்லாதான் நீ காப்பாத்தி இந்த சொர்க்கத்துக்கு வச்சுட்டான்பா. 58 நாம் இறந்து விடுவோமா? நாம் இறந்து விடுவோமா? 59 நமக்கு முந்திய மரணத்தை தவிர வேறு இல்லை, அன்றியும் நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்ல என்று கூறுவார். இதுதான் காக்கா எனக்கு புரியல. 58 59 என்ன புரியல? என்ன புரியல? இது என்ன நாம் இறந்து விடுவோமா? இது யார் சொல்றது காக்கா? இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த கூட்டத்தினர் பேசிக் கொள்ளுகிறார்கள்மா. அதுக்கு முன்ன போட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க சொர்க்கத்துல அவங்க சொல்றாங்க, என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாகி இருப்பேன் என்று அது இப்பொழுது சொல்றாங்க. எது சொர்க்கத்தில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சொர்க்கத்தில் வந்த பிறகு நல்ல வேலை நல்ல அருள் இல்லாம இருந்தா உன்னோட சேர்ந்திருப்பேன், நல்லா தப்பிச்சேன்னு சொல்ற அந்த நரகவாசியை பார்த்து பேசிக்கிறார். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தப்பு தான் சொல்லி. இது 58 வந்து பிராக்கெட்ல இருக்கிறது மற்றொரு முறையும் நாம் விடுவோமான்னு இருக்கு. 58 அடுத்த 59 வந்து பிராக்கெட்ல வந்து இல்லை, நமக்கு முந்திய மரணத்தை தவிர வேறு இல்லை. இப்ப ரெண்டையும் பிராக்கெட்லாம் படிங்க. சரி. நாம் இறந்து விடுவோமா? இப்ப நாம் இறந்து விடுவோமான்னு கேக்குறாங்க. நரகவாசி கேக்குறான். நெருப்பிலே கிடக்குறேன்னு இறந்து விடுவோமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இவர் என்ன சொல்றாரு? நமக்கு முந்திய மரணத்தை தவிர வேறு இல்லை. நாம் இறந்து கூலி கொடுத்தாச்சு, கூலியை வாங்கறதுக்காக தான் உயிரோடு இருக்கிறோம். அந்த முந்தைய மரணத்தை தவிர மறுபடியும் திருப்பி மரணம் கிடையாது என்று அவர் சொல்லுகின்றார். சரியா? அது இன்னும் முடியல. அன்றியும் நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்ல என்று கூறுவார். நாம் வேதனை செய்யப்படுவரும் அல்லர் என்று கூறுவார். என்ன அர்த்தத்துக்கு? யார் கூறுவாங்க? வேதனை செய்யப்படுவர் அல்லர் என்று யார் கூறுவார்கள்? வேதனை செய்யப்படுவர்கள் அல்லர். இப்ப எங்களுக்கு வேதனை கிடையாது, இனி கிடையாது. நாங்க இனி மரண பேச்சும் கிடையாது. நான் சொர்க்கத்திற்கு மரணம் கிடையாது, நீ நரகத்திற்கு உனக்கு மரணம் கிடையாது. எல்லோரும் ஒரு மரணத்தை சுவிச்சாச்சு. நல்லவங்களும் கெட்டவங்களும் பூமியில் இருக்கும் மரணத்தை சுவைத்து விட்டது. ஒரே ஒரு தடவை திருப்பி எழுப்பப்பட்டாச்சு. இப்ப எழுப்பப்பட்ட பிறகு மறுபடியும் மரணம் பேச்சு கிடையாது. நாங்கள் வேதனை செய்யப்படுகிறோம் அல்ல. இனி எங்களுக்கு வேதனை பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியா? இப்ப புரிஞ்சுச்சு காக்கா. சொல்லுங்க அடுத்தது. 60 அப்படின்னு அதாவது சொர்க்கவாசி பேசுறாரு. இனி வேதனை எங்களுக்கு கிடையாது. அந்த ஆளை பார்த்து பேசுற, இனி வேதனை செய்யப்படுவது அல்ல, எங்களுக்கு வேதனை கிடையாது, நீ 24 வேதனை இருக்கக்கூடியவர் என்று இதுல இருந்து அர்த்தம் கிடைக்கும். சரியாமா? சரி காக்கா. சரி காக்கா. சரி சார், அதாவது பூமியில இருக்கும்போது நல்லா ஒரு நல்லவர்களுக்கு பயந்துட்டு தான் இருப்போம். திரும்பி நம்மளுக்கு ஏதாவது சிரமம் வந்துருமோ, வேதனை வந்துருமோன்னு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையே இல்ல சொர்க்கத்துல. நல்லவங்களுக்கு நன்மை மட்டும்தான் அங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், கெட்டவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னா செத்தரலாம், அதோட முடிஞ்சிரும் நினைப்பாங்க. ஆனா அங்க வந்து சாவு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. அதான் அர்த்தம். இவர்களுக்கு வேதனையும் இனி வேதனை பேச்சு கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு அவர்களுக்கு இனி தப்பிக்க வழிங்கிற நிரந்தர வேதனை, அதுல மரணம் கிடையாது நரகவாசிகளுக்கு. சரியா? இவங்களுக்கு மரணம் கிடையாது. ஒரு மரணம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மரணம். எல்லோரும் ஒரு தடவை எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு கூலியை வாங்கின பிறகு அந்த கூலியிலேயே என்றும் நினைத்து விடுவார்கள். நல்லவர்கள் சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகம் என்ற வழியிலேயே இருந்து விடுவார்கள். இனி மரண பேச்சே கிடையாது, நிரந்தர வேதனை. 60 நிச்சயமாக இதுதான் மகத்தான வெற்றியாகும். இதுவே மகத்தான வெற்றியாகும். இப்ப அல்லாஹ் இதுவே மகத்தான வெற்றியாகும். யார் சொர்க்கத்து வந்துட்டாங்களோ
அவங்களுக்கு இதே மகத்தான வெற்றியாகும். 61. எனவே பாடுபடுபவர்கள் இது போன்றதற்காகவே பாடுபட வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் இப்பொழுது நாம் இந்த பயான் குரானை ஓதி கொண்டு வரும் அனைவரும் இந்த அழகான சொர்க்கத்திற்காக நீங்க பாடுபடுங்க. எனக்காக நான் உங்களை சோதிக்கும் விஷயத்தில் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. எனக்காக பாடுபடுங்கள். இந்த அருமையான சொர்க்க கூலியை வாங்குவதற்காகவே நீங்க உலகத்தில் வாழுங்கள். இந்த உலகத்தை பற்றியே மறந்து விடுங்கள். எது பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. எல்லாரும் என்னமே கேளுங்கள். நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன். இதற்காக நீங்க பாடுபடுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். 62. அது சிறப்பான விருந்தா அல்லது ஜக்கும் என்ற மரமா? இது இந்த மாதிரி சொர்க்கத்தில் சிறப்பான விருந்தா அல்லது நரகத்தில் ஜக்குன்னு ஒரு கெட்ட மரம் இருக்கு, கள்ளி மரம் இருக்குது, கெட்ட மரத்துக்கு ஒப்பானது. அது கெட்டதையே தந்து கொண்டிருக்கும். அது வேண்டும். இது சிறந்தவங்களுக்கு. 63. சொல்லுங்க சார். இப்ப பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க சார். ஆமா. அதாவது உலகத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், வேலை செய்யணும். அந்த வேலை எதுக்குன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்த்து செஞ்சுக்கணும். ஆனா சும்மா இருக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயம் பாடுபடணும்னு சொல்லணும். அது சொர்க்கத்துக்கு போற விஷயத்துக்காக நம்ம பாடுபடுறோமா இல்ல நம்ம அது இல்லாம நரகத்துக்கு போறதான்னு நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும். பாடுபடணும் அப்படியா? ஆமா. இப்போ கையில குரான் வந்துருச்சு. ஒரு உண்மை சொல்லக்கூடிய நீதியை சொல்லக்கூடிய குரான் கையில வந்துருச்சு. இதை படிக்கிறீங்க. இது உண்மைன்னு மனசு சொல்லுது. சரி, இதற்காக பாடுபடுவோம். இந்த குரான் சொல்லிய அந்த அனைத்து விஷயத்துக்காக பாடுபடுவோம். அது காட்டிய நேர்வழிக்காக பாடுபடுவோம். அந்த உண்மை அடைவதற்காக பாடுபடுவோம் என்று நீங்க எதென்ன காரணத்திற்காக அல்லாஹ்வுக்காக தன் ஏற்படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு சோதனை செய்யும் போது பொறுமையா இருக்கிறீங்களா, இதெல்லாம் பாடுபடுகின்ற விஷயம். புரிஞ்சதா? இதாம்மா பாடுபடுனா என்னதான் ஆனா சொல்லிட்டான். சோதனை, கடுமையான சோதனை செய்யாம நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த சோதனையில நாம் அனைவரும் பொறுமையா இருந்து அந்த கஷ்டம் அல்லாஹ்வுக்காக யார் பொறுத்து கொண்டிருக்கின்றார்களோ இதான் பாடுபடுகின்ற விஷயம். படி. 63. நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கிறோம். அநியாயக்காரங்களுக்கு சோதனையா செய்திருக்கின்றோம். பாடுபடாமல் எவன் ஒருத்தன் வாழுகின்றானோ இது அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழு, அதுவே அவனுக்கு உள்ள பாடுபடுற விஷயம். இது நாளைக்கு நரகத்துக்கு போவதற்கு உள்ள பாடுபடுகின்ற விஷயம். என்ன கேட்டா இந்த உலக சந்தோஷம் வாழ்றதுதான் பாடுபடுகின்ற விஷயம். அவனுக்கா சோதனைக்கா வைத்திருக்கின்றோம் இந்த விஷயத்தை. 64. மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்தில் இருந்து வளரும் மரமாகும். அந்த செயல் மெய்ய இவர்களுக்கு நாளைக்கு நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வளரக்கூடிய மரமா விஷயம் மகத்தான கேடுதலும் கெட்டதும் விளைவிக்கக்கூடிய மரமாகும். உதாரணம் சொல்றான். 65. அதன் பாலைகள் ஷைத்தான்களின் தலைகளை போல் இருக்கும். இப்போ நீங்க எவன் நரகத்துக்கு போறானோ அவனுக்கு தெரியும் இதான் ஷைத்தானுடைய தலைப்பா. அந்த மரத்திலிருந்து காய்க்கக்கூடிய காய்கள் ஷைத்தானுடைய தலையை போல் இருக்குன்னு சொல்றான். இப்ப ஷைத்தானுடைய தலையை பார்க்கறது ஆசைப்பட்டவன் அங்க போகட்டும், நரகத்துக்கு போகட்டும், பார்த்துக்கிட்டு அதை சாப்பிட்டே தீரனவன். 66. நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்தே புசிப்பார்கள். ஏன் புசிக்கணுப்ப? இப்போ ஷைத்தான தலை மாதிரி இருக்கு. அது கள்ளி மரம், மோசமான மரம், சூடு, பயங்கரமான உஷ்ணம் நிறைந்தது. அதை புசிப்பார்கள் சொல்றான். ஏன் புசிக்காம இருக்கணுமே? ஏன் புசிக்கிறாங்க? பாத்தீங்களா? அந்த நரகத்திலேயே அந்த மனிதர்களுக்கு பசி உண்டு. அந்த பசியை பொறுத்துக்க முடியாத. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி ஆன வர்ணிக்கிறான்னு பாருங்க. நரகத்துல கிடக்குறோம், இதையாண்டா சாப்பிடணும்? அப்படி வராது.
பசி அவனை தாங்க முடியாது. நரகத்தை என்ன மாதிரி மாட்டிக்க முடியும் பாருங்க. பசி வேற, வேதனை. பசி சாப்பாடா சுவாய வைக்க முடியாது. புசிப்பார்கள், வழி இல்லாம அதையும் புசிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி வேதனையை அல்ல எப்படி விலைக்கு சொல்றான். வேதனை ஒரு நாளைக்கு படப்போற துன்பத்தையும் கஷ்டத்தையும் என்ன மாதிரி சொல்றேன்னு பாருங்க. அதையே புசிப்பார்கள். வேண்டாம்ப்பா இதை வேற சாப்பிட தொண்டையில மாட்டிக்கிறது, அது உஷ்ணமா நிறைந்தது, முள்ளும் கல்லு நிறைந்தது, எப்படா முழுங்குறது, எப்படா மெல்றது அப்படின்னு பார்க்காம அதையும் புசிப்பார்கள். தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வார்கள். ஒரு வழி இல்ல. பசியனுடைய கொடுமை பாத்தீங்களா? பசி எப்பேற்பட்ட படைப்புங்க. பசியன் படைப்புங்க. யானோட படைப்புல முக்கியமானது. அப்ப இந்த படைப்பை பத்தி அந்த பசிய கொடுமை தெரியாம இன்னைக்கு ஹலால தூய்மை ஆக்காம சாப்பிடுறாங்க. நல்லா பாத்துக்கிறங்க. அந்த கள்ளி மரத்துடைய தலையதான் சைத்தான தலையதான் இன்னைக்கு தெரியாம திங்கிறானுங்கல்ல. ருசியா சமைச்சு சாப்பிடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது என்று புரிந்து கொள்ளுங்க. நாளைக்கு அது மகத்தான கெடுதல் விளைவிக்கக்கூடிய சைத்தான் தலை நீங்க சாப்பிட்டுறீங்க என்று ஆரம்பத்தை படிச்சுங்க. இவர்கள் சொற்ப கிரயத்துக்காக நெருப்பையே வயிற்றில் போட்டுக் கொள்ளுகின்றார்கள் என்று படிச்சோம். பாத்தீங்களா? உனக்கு நெருப்புன்னு தெரியாது, ருசியா இருக்கு, நல்ல மாமிசத்தை வாங்கி சமைச்சு வரத்துக்கு சாப்பிட்டாச்சு நினைச்சிட்டு இருப்ப. நீ நரகத்தை தான் சாப்பிடுற, நெருப்பை தான் சாப்பிடுறேன்னு ஆன சொல்லிட்டான். அதேதான் இங்க உண்மையாக போகுதுப்பா. நீ நெருப்பு தான் உனக்கு. புசிப்பார்கள், நெருப்பில் கிடப்பார்கள், பசி எடுக்கும் புசிப்பார்கள். படிங்க. 67. பின்னர் நிச்சயமாக அவர்களுக்கு குடிக்க கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும். அப்புறம் தண்ணி தாடு, வழி இல்ல, கடுமையான சூடு உஷ்ணம். அந்த கொடுக்கும் தண்ணீர் தான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். 68. அதன் பின்னர் அவர்கள் மீளும் தலம் நிச்சயமாக நரகம்தான். மேலும் தரம் ஏற்கனவே விழுந்தாச்சு. மேலும் தரம் திருப்பி அங்கேயேதான் இருக்கணும். அதை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. மீளும் தலம், கடைசியில் மீளும் தலம், அதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்டது, கிடைத்து விட்டது. இதை விட்ட மீளும் வேற எங்கேயும் போகும். இதை விட்ட மேலும் தலம் எதுவும் கிடையாது. இதுதான் உன்னுடைய கடைசி மீளும் தலம் என்று சொல்லப்படும். 69. நிச்சயமாக அவர்கள் தம் மூதாதையர்களை வழிகேட்டிலேயே கண்டார்கள். நாங்கள் எங்க மூதாதையர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ, எங்கள் முன்னோர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ, எந்த வழி இருந்தார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றோம் என்று இந்த பூமியில் எல்லா நபிமார்களுக்கும் அவர் பதில் கூறினார்கள். அதை தான் இப்பொழுது பேசிக் கொள்கிறார்கள். 70. ஆகையால் அவர்களுடைய அடிச்சுவடுகள் மீதே இவர்களும் விரைந்தார்கள். தன்னுடைய பெத்தவங்க, தன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்ல அந்த ஊர் பெரியவர்கள், அவர்கள் அடிச்சுவடுகள் சொன்ன வழியிலேயே இவர்களும் சென்றார்கள். 71. இன்னும் இவர்களுக்கு முன்னரும் அப்பண்டைய மக்களில் பெரும்பாலோர் வழி கெட்டிருந்தனர். நூஹு காலத்திலிருந்து இன்னைக்கு முகமது நபி காலம் வரையும் நபி போய் இத்தனை வருஷம் ஆட்சி இருந்தும் இன்றைய அதே தவறான போக்கிலேயே போய் கொண்டிருக்கின்றார்கள். 72. மேலும் நிச்சயமாக நாம் அவர்களிடையே அச்சமூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பினோம். எல்லாத்துக்கும் அனுப்பினோம். நூகுலேருந்து அனுப்பினோம். 73. பிறகு அவ்வாறு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டவர்களின் முடிவு என்னவாயிற்று என்று நபியே நீர் பாரும். பாருங்க எப்படியெல்லாம் நபிமார் வந்தார்கள், என்ன சொன்னார்கள், இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், எப்படி அடிக்கப்பட்டார்கள், ஒவ்வொருத்தர் முடிவு எப்படிப்பட்டது என்பதை நபியே நீர் பாரும். பார்க்க இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீர் பாரும். நடந்து போன விஷயங்களை கண்ணால பார்த்துக்கிறங்க நபி. அப்பதான் நீங்க உறுதியா நம்புவீங்க, உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை நீங்கள் பாருங்கள் நபியே, எப்படி அலட்சியம் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியை பார்த்து. நமக்கும் அதே விஷயம்தான், நாமும் நடந்து போன விஷயத்தை அனைத்தையும் பார்க்க வேண்டும். 74.
அல்லாஹ்வுடைய அந்தரங்க சுத்தியான வணங்குபவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய அந்தரங்க சுத்தி உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் நரகவாசிகள். எல்லா விஷயம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கிறங்க. அனைத்தும் வணக்கம் என்ற அஸ்திவாரத்தில் தான் வளருகின்றது. உங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை அனைத்தும் நீங்கள் செயல்படுத்தும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்வதற்கு அடித்தளம் எதில் ஆரம்பிக்கணும்? வணக்கத்துல தான் ஆரம்பிக்கும். இந்த வணக்கத்தை எவன் ஒருவன் சரிவர செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவன். அவன் மட்டும்தான் சுஜூது செய்யக்கூடியவன். அவன் மட்டும்தான் நன்றி செலுத்தக்கூடியவன். 40-60 கொஞ்சம் பாருங்க. 40-60 வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிப் லக்கும். படிங்க 40-60. உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். புரிஞ்சுச்சா? இதுல என்னையே துவா செய்யுங்கள், வகா ரப்புக்கு முதுஊனி துவா செய்யுங்கள், நான் பதிலளிக்கிறேன். I will answer your prayer. என்னையே அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். யார் என்னை அழைக்க முடியும் தெரியுமா? வணக்கம் செய்பவன் மட்டும்தான் என்னை அழைக்க முடியும். எவர்கள் என்னை வணங்காது பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களை சிறுமைப்பட்டவர்களாக நரகத்தில் புகச் செய்வேன். எவன் என்னை வணங்கலையோ அவன் சிறுமைப்பட்டவராக கீழ்த்தரமாக ஆக்கி அவனை இடிந்தவனாக ஆக்கி அவனை நரகம் புகச் செய்வேன். ஆகவே நீங்க முதல்ல சொன்ன வாக்கியத்தை என்னையே பிரார்த்தனை துவா செய்யுங்கள், என்னமே துவா செய்யுங்கள் என்ற செயலுக்கு நீங்கள் வணங்கினால்தான் நீங்க அவனை பிரார்த்தனை செய்ய முடியும். அதான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல சொல்லிட்டான், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வணங்கினாலதான் உன்னுமே நான் உதவியும் தேடுகிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். 1-4 எழுதிருங்க. 40-60 is equal to 1-4 is equal to 37-74. அது 3 எழுதிருங்கப்பா. வணக்கம் முக்கியமான பாத்துக்கணும். வணக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாத்துக்கணும். வணக்கம் இல்லாம எதுவுமே கிடையாதுப்பா. வணக்கம் இல்லாட்டி எதுவுமே கிடையாதுப்பா. இந்த குர்ஆன் எதுல நிக்குதுன்னு கேட்டா ஜிக்ர்ல நிக்குது. உங்க உடல் எதுல நிக்குதுன்னு கேட்டா உயிர்ல நிக்குது. உயிர் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த குர்ஆனுக்கு ஜிக்ர் இல்லாட்டி குர்ஆன் கிடையாது. அது இந்த குர்ஆன்ல ஜிக்ர் இல்லாட்டி ஜிக்ர் கிடையாது. உடலுக்கு உயிர், குர்ஆனுக்கு உயிர் எது என்றால் ஜிக்ர். எழுதிக்கிறங்க. உடலுக்கு உயிர், குர்ஆனுக்கு ஜிக்ர். இதான் முக்கியமான விஷயங்கள். நீங்க அதை சிந்திச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கிற இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். படிங்கம்மா. இப்போ படிங்க. சரி, இப்போ இதுவரை எடுத்துக்கிறோமா? மிச்சம் நாளைக்கு அடுத்த வாரம் பார்ப்போமா? சரிங்க சார். இதுவரையும் யோசிப்பாங்க. திருப்பி 1க்கு 3 தடவை படிங்க. எல்லாரும் படிங்க. திருப்பி படிங்க. உற்றாதீங்க. எவ்வளவு விஷயம். இப்ப காலைல போன பயான் பேசினது ஹலால் தையீப் ஒழுங்கா படிச்சுக்கிறோங்க. நான் 5 கேள்விக்கு பதில் சொன்னேன். அந்த பதிலுக்கு இன்னும் இதுவரை நல்ல பதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிங்க. இப்ப பேசின 37வது சூரா இதுவரையும் பேசின வரையும் வணக்கத்தை முடிச்சிருக்கிறேன். இதுவரை மிச்சதை அடுத்த வாரம் சந்திப்போம். பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.